சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி, கோவையில் பூட்டிய வீட்டில் 2 பேர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். கோவையில் பூட்டிய வீட்டில் 2 பேரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது. அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய சோக சம்பவம் ஒன்று கோயம்புத்தூரில் நடைபெற்றிருக்கிறது. பூட்டிய வீட்டில் 2 பேர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மாரியப்பன் இணைந்திருக்கிறார். மாரியப்பன், கோவையின் எந்த பகுதியில் இருவரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது? அவர்களின் விவரங்கள் என்ன? காவல்துறையின் விசாரணை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது? முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மோகன், துடியூர் பகுதியில்தான் இருவரது உடலானது எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கேரள மாநிலம் கோழிக்கோட்டை சேர்ந்த ஜெயராஜ் மற்றும் மகேஷ் ஆகியோர் துடியூர் பகுதியில் பேக்கரி மற்றும் இனிப்பு கடை நடத்தி வருகின்றனர். இவர்கள் இருவரும் கடைக்கு வராத சந்தேகம் அடைந்த ஊழியர்கள் விஸ்வநாதபுரம் பகுதியில் அவர்கள் வாடகையில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு சென்று உள்ளனர். அங்கு வீடு பூட்டிய நிலையில் இருந்ததால் ஊழியர்கள் கதவை சென்று கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று பார்த்துள்ளனர். அப்போது மகேஷ் என்பவர் தடுத்திருக்கப்பட்ட நிலையிலும் ஜெயராஜ் தூக்கிய நிலையிலும் சடலமாக காணப்பட்டனர். அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் இது குறித்து உடனடியாக துடியூர் காவல் நிலையத்துக்கு தகவல் அளித்தனர். சம்பவத்துக்கு விரைந்து வந்த போலீசார் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருந்தனர். இது குறித்து தகவல் அளிக்கப்பட்டதன் பேரில் துணை ஆணையர் காவல்துறை துணை ஆணையர் சிந்து தலைமையில் தற்போது நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் தனிப்படை என்று அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக தற்போது சம்பவ இடத்தில் மூப்பரா மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு சேகரிக்கப்பட்டு வருகின்றன. முதற்கட்ட விசாரணையில் மகேஷை கொலை செய்துவிட்டு ஜெயராஜ் தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்திலும், அதே போன்று முன்விரோதம் காரணமாக இருவரும் கொலை செய்யப்பட்டார்களா என்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை தீவிரப்படுத்தியுள்ளனர். குறிப்பாக பூட்டிய வீட்டில் இருவர் சடலமாக, அதாவது பேக்கரி ஊழியர்கள் இருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து உரிய விசாரணைக்கு பிறகு என்ன விவரங்கள் என்பது தெரிய வரும் என போலீசார் தெரிவிக்கிறார்கள். மொத்தமாக ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம், ஒருவர் தூக்கில் இருக்கலாம் எனதான் கருதப்படுகிறது. அதே போன்று இருவர் கொலை செய்யப்பட்ட தற்போது இருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்போது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மாரியப்பன். சம்பவ இடத்தில் துணை ஆணையர் சிந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். பூட்டிய வீட்டில் இருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. சம்பவ இடத்திற்கு சென்று துணை ஆணையர் சிந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். கோவை துடியலூரில் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. பூட்டிய வீட்டில் இருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இருவரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது. சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று துணை ஆணையர் சிந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்.